உத்தியோகபூர்வமற்ற முறையில சிரியா உலகத்தின் 8வது அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. நேற்று போட்ட வீடியோவில் கொமெண்ட்ல கீழே கனவேர் இது தமிழ் மன்னனான ராவணனால கட்டப்பட்டது, வரலாற்றை தெரிஞ்சு கொண்டு பேசுங்க என்று போட்டிருக்கணும். தற்போதுள்ள எந்த தகவல்களுமே அது ராவணனால கட்டப்பட்டது அல்ல, காசியப்பனால தான் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. 1500 வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த வரலாறு புனையப்பட்டிருக்கலாம் அல்லது மாற்றப்பட்டிருக்கலாம். காலகாலமாக இருந்து வந்த அனுராதபுர தலைநகர சிகிரியாக்கு மாற்றியதற்கான காரணம் இந்த குன்றின் அமைவிடமும் அதன் பாதுகாப்பு தன்மைக்காகவும். 477 ஆண்டு முதல் 495 ஆண்டு, அதாவது 18 ஆண்டுகள் காசியப்பன் சிரியாவில் ஆட்சி செய்திருக்கிறான். தாதுசேனன் இறந்த பின் இந்தியா தப்பிச் சென்ற அவனது மூத்த மகன் 18 ஆண்டுகள் கழித்து மீண்டும் படை திரட்டி இலங்கை வந்து போரில் காசியப்பனை வென்றதாகவும் காசியப்பன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டதாகவும் வரலாறு சொல்லுகின்றது. இப்ப நான் சொன்னது ஒரு கதை, இப்ப சொல்ல போறது 2வது கதை. அதாவது இப்படியும் நடந்திருக்கலாம் என்கிறது ஒரு குறிப்பு. தாதுசேனன் தான் இந்த குன்றில் உள்ள அரண்மனையை கட்ட ஆரம்பித்ததாகவும் பின்பு காசியப்பன் தனது சுகபோக வாழ்க்கைக்கேற்றவாறு இந்த மாளிகையை கட்டி முடித்ததாகவும், காசியப்பன் ஒரு பெண் பித்தன் எனவும் அவனுக்கு பல மனைவிகள் இருந்ததாகவும், குகை சிவர்களில் உள்ள ஓவியங்களில் இருப்பது காசியப்பனின் மனைவி என்றும், கடைசி காலங்களில் அவரது ஒரு மனைவியால் அவன் விஷம் வைத்து கொல்லப்பட்டான் என்றும் கூறுகிறது இன்னொரு கதை. நீங்கள் அடுத்த முறை சிரியா போகும்போது என்னுடைய இந்த கதை தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இங்கு சுவரில் வரையப்பட்டிருக்கும் ஓவியங்களை போட்டோ எடுப்பதற்கோ இல்ல வீடியோ எடுப்பதற்கோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. திரும்பி வரும்போது நீங்க மிஸ் பண்ணக்கூடாத இடத்துல உண்டு இந்த தொல்பொருள் காட்சி சாலை, அதாவது மியூசியம். அதாவது இங்க தான் அந்த வரலாறுகள் எல்லாமே அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எடுத்த செய்திகளும் இங்க இருந்து தான் எடுத்த நான். உள்ளூர் மக்களுக்கு 120 ரூபாயும், இந்தியா போன்ற சார்க் அமைப்பில் உள்ள நாடுகளுக்கு $20, மற்ற நாடுகளுக்கு $35 வசூலிக்கப்படுகிறது இந்த சிரியாவை பார்வையிடுவதற்கு. நன்றி.